வீடியோவும் 40,000 50,000 பயிர்னு ஆயிடுச்சு. இதே சொல்றேன், அவ்வளோ பேர் பார்த்துட்டாங்களா, பரவாயில்லையே, நல்ல விஷயமா இருக்கு. சரி, அடுத்த மாசத்துல இந்த மறுபடியும் எடுத்து போடு. அதுவும் நீங்க தான் கூப்பிட்டு வந்த ஒரு. ஆமா, வெறும் 1500 சப்ஸ்கிரைபர்ல தான் வந்தாங்க. வந்து எடுத்தாங்க, வீடியோ போட்டாங்க. ஒரு வாரத்திலே, ஏன்னா தொழில் ரீதியாக ஒரு வேலை எப்பயுமே வந்து அதுதான் நம்ம இப்போ நான் செஞ்சேன்னா அது தொழில் ரீதியாக செய்கிறேன். எனக்கு பெரிய அளவில் வந்து ப்ராப்ளம் ஆச்சு. அது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு. அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆத்மனகசாமி சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்களை பழைய சீடர்கள் எல்லாம் பார்த்து ஒரு பதிவா வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஐயாவோட நெருக்கமா இருந்த பழைய சீடர்கள், ஸோ உங்களுக்கெல்லாம் நிறைய அனுபவம் இருக்கும். ஸோ அந்த தொடர்ச்சியில வந்துட்டு இந்த வாரம் வந்து உங்ககிட்ட பேசலாம்ட்டு. நல்லது. அப்புறம் 2 மாசம் கழிச்சு திடீர்னு யூடியூப்ல போய் பார்க்கலான்னு உள்ள போய் பார்த்தா ஒரு வீடியோவும் 40,000 50,000 ஓடி இருக்கு. எனக்கு பயிர்னு ஆயிடுச்சு. அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு. 50,000 பேர் 40,000 பேர் பார்த்து வச்சிருக்காங்க. அப்புறம் உடனே ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்புறம் ஊர்ல இருந்தேன், ஐயாவுக்கு ஃபோன் பண்ணேன். ஐயா, நம்ம போட்ட வீடியோ 40,000 பேர் 50,000 பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு. அப்படியே சொல்றேன், அவ்வளோ பேர் பார்த்துட்டாங்களா, பரவாயில்லையே, நல்ல விஷயமா இருக்கு. சரி, அடுத்த மாசத்துல இந்த மறுபடியும் எடுத்து போடு அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறம் எடுத்து போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு 2 மாசத்துல இந்த ஐயாவுடைய சமாதி ஃபங்க்ஷன் இது வந்துருச்சு, கும்பாபிஷேகம் அது வந்துருச்சு. அந்த நேரத்துல தான் இந்த சாய்திரம்மாவோட கொஞ்சம் தொடர்பு நமக்கு இருந்தது. அப்புறம் அவங்களுடைய தொடர்பு வந்து ஐயாவோட சொல்லி, இந்த மாதிரி ஒருத்தங்க ஒரு சேனலுக்காரங்க இருக்காங்க, அவங்கள வச்சு நம்ம எடுக்கலாங்க. அதுவும் நீங்க தான் கூப்பிட்டு வந்த ஒரு. ஆமா, அவரையும் நம்ம தான் கூட்டிட்டு வந்தோம். அப்புறம் அவரை கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு அப்புறம் போயிட்டு அடுத்த மாசம் வந்து நாங்கள் கேள்வி பதிலாகவே நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரோம். ஐயாட்ட கேளுங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஐயாட்ட கேட்டேன், இந்த மாதிரி கேள்வி பதிலோடையே வர்றாங்களா, ஏன் வந்து எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க, வர சொல்லியா அப்படின்ட்டு. அவங்க வரும்போது அவங்களுக்கு இருந்தது வெறும் 1500 சப்ஸ்கிரைபர் தான். வெறும் 1500 சப்ஸ்கிரைபரில் தான் வந்தாங்க. வந்து எடுத்தாங்க, வீடியோ போட்டாங்க. ஒரு வாரத்திலே கிளிக் ஆகிடுச்சு. ஒரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 15,000 20,000 30,000 போட ஆரம்பிச்சு. லட்சக்கணக்கில் கூட போயிருக்கு. அதுக்கப்புறம் அது லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில் எல்லாம் வந்து போன வீடியோக்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஐயாவுடைய புகழ் வந்து, ஏன்னா தொழில் ரீதியாக ஒரு வேலை எப்பயுமே வந்து அதுதான் நம்ம இப்போ நான் செஞ்சேன்னா அது தொழில் ரீதியாக செய்யலாம். எனக்கு தொழில் ரீதியாக செய்யவும் தெரியாது. ஏதோ காணாங்கோனான்னு இப்படி ஏதோ ஒரு வேலையை செஞ்சோம், அது அப்படியே போயிட்டு இருந்தது. அவங்க வந்து தொழில் ரீதியாக செஞ்சாங்க. தொழில் ரீதியாக செய்யும் போது அதுக்கான கால்மீகத்துக்கு தேவையான கேள்விகள் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. ஐயாவும் அற்புதமான பதிலை வந்து இந்த உலக மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார். அது பெரிய அளவில் வந்து ப்ராப்ளம் ஆச்சு. அது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்றத விட ஐயாவுடைய அந்த கருத்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான ஒரு கருத்துக்கள். இன்னைக்கு கூட வந்து பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, எப்படி பேசியிருக்காருங்க, எப்படிங்க இவரால் பேச முடியுது, என்ன காரணம், உண்மை புரியல, படிக்கலன்னு சொல்றாரு, எப்படி பேசுறாரு இவர் அப்படின்லாம் கேட்பாங்க எனக்கு. அதுக்கு விளக்கம் சொல்லணும்னா அது தனி ட்ராக். அது இல்லைங்க, அது அவருங்க ஞானிங்க, 10வது வசனம் திறந்துருச்சுங்க, இயற்கையா அவருக்கு வந்து அருள் புரிஞ்சுதுங்கன்னா அதை வந்து புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுக்குள்ள வந்தாதான் அது புரியும். இந்த விஷயங்கள்லாம் இதுக்குள்ள வந்தாதான் புரியும். இப்ப நான் கூட பாத்தீங்கன்னா பேசுறேன் அப்படின்னா பாடத்தால தான் பேசுறேன். எனக்கு பேசவும் தெரியாது. 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேர் இருக்க இடத்துல போய் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாது. தனியா பேச எனக்கு பயமா இருக்கும். எனக்கு ரொம்ப கூச்ச சுபாவம் எனக்கு அதிகம். இயற்கையிலேயே கூச்ச சுபாவம் எனக்கு ரொம்ப அதிகம். ஆனா அப்படி இருந்த என்னைய வந்து பேச வச்சது யாருன்னா குரு தான் பேச வச்சாரு. இப்போ நிறைய பேர் வந்து நல்ல பாடம் பண்றவங்கள கேட்டோம்னா, அதுவும் பழைய ஆளுங்க, நம்மள மாதிரி பழைய ஆளுங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் கேட்கும் பொழுது 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று ஐயாவுடைய அருள், 2வது இந்த பாடம். இந்த 2 தான். அதாவது இங்க வர்றதுக்கு முன்னாடி அப்புறம் வாழ்க்கையே வந்து வேற மாதிரி புரட்டி போட்டுடுதுன்ட்டு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். உங்களுடைய அனுபவமே இங்க வர்றதுக்கு முன்னாடியும் இங்க வந்ததுக்கு அப்புறமாவும். ஏன்னா நீங்க சொன்னீங்க, இதுக்கு முன்னாடி தான் நீங்க நிறைய இடத்துல போயிட்டு வந்து உபதேசம் வாங்கியிருக்கீங்க, இல்லை வந்து அந்த பயிற்சி பண்ணியிருக்கீங்கன்ட்டு சொன்னீங்க. ஏன்னா இது முதல்ல இல்லை. பட் இங்க வந்துட்டு
நீங்க வந்து வேற எங்கேயுமே போல. இப்போ பழைய சீடர்கள் பாத்தீங்கன்னா இங்க வந்துட்ட அப்புறம் ஐயா கூட பழகிட்டு இங்க உபதேசம் வாங்கி தீவிரமா பயிற்சி பண்ண அப்புறம் வேற எங்கேயுமே போனது இல்லை. ஏன் அப்படின்னா அவர் பாக்கெட் நிறைய பணத்தை போட்டு விட்டுறாரு. அதாவது அருள் அப்படின்ற பணத்தை போட்டுறாரு. கொஞ்சமா போட்டாருன்னா 10 இன்னொரு இடத்துக்கு போகலாம். புரியுதுங்களா? கொஞ்சம் ஒரு இடத்துல ஒரு சாப்பாடு போடுறாங்கன்னா ஏதோ அரையும் குறையுமா போட்டாங்கன்னா பத்தாது, அப்ப இன்னொரு இடத்துக்கு போற மாதிரி ஆயிடுதுங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது, ஐயாட்ட அப்படி கிடையாது. பல விதமான நீங்க இந்த உலகம் முழுக்க சுத்தி எத்தனை உபதேசம் எத்தனை குருமாட்ட வாங்கினீங்களா அத்தனை உபதேசம் ஐயா வச்சிருக்காருங்க. அவ்வளவு உபதேசம் வச்சிருக்காருங்க. ஒண்ணு இல்லையா அடுத்து, இது இல்லையா அடுத்து, இது இல்லையா அடுத்து, அடுத்து எதுலையாவது எதுலையாவது ஒரு எந்த உபதேசத்துலயாவது அவன் வந்து தேறிடுவான் அப்படின்னு அடுத்து ஸ்டெப்பா கொடுத்து கடைசியா இந்த மௌனம் அப்படின்ற ஒரு உபதேசத்தை வந்து ஐயா கொடுத்துருக்காரு. இந்த மௌன உபதேசம் தான் குருகிட்ட வாங்குற உபதேசமே. ஒரு குரு சீடன் பரிமாறிக்கிறது எது பரிமாறிக்கிறாங்கன்னா இந்த மௌனம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தான் குரு வந்து சீடனுக்கு பரிமாறுறாரு. அதுக்கு முன்னாடி கொடுக்கறதுலாம் உபதேசம் கிடையாது, பயிற்சி தான். அந்த மனசை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி தான். இந்த மனசை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியை தான் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்க குருமார்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மௌனத்தை யாரும் கொடுக்கறது கிடையாது. அப்ப இந்த மௌனம் தான் வந்து ஒரு மனுஷனை வந்து தன்னை யாருன்னு உணர வைக்குது. தன்னை யாருன்னு உணர்ந்தாதான் கடவுள் யாருன்னு உணர்ந்துக்க முடியும். ஏன்னா தானும் கடவுளும் அங்க ஒன்னாதான் இருக்கு, ரெண்டுமே ஒன்னா இருக்குது அங்க. அப்ப இது அது ரெண்டுமே ஒன்னாயிடுது. அப்ப இதுவும் அதுவும் ஒன்னாகிறதுக்கு உண்டான ஒரு உபதேசம் எதுன்னா அந்த மௌனம் தான். இது அஜபா மந்திரம், அஜபா உபதேசம்லாம் முன்னாடி பேர் வச்சிருக்காங்க. அசபை அறிந்துள்ளே அலலல நோக்கி இசையாது மண்ணில் பிறப்புன்னு அவையார் சொல்லுவாங்க. இந்த அசபா அப்படின்ற ஒரு தன்மையை தான் மௌனம் அப்படின்னு பின்னாடி தமிழ்ல வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அப்ப இந்த மௌனம் தான் வந்து தன்னை உணர்ற ஒரு மந்திரமாகவும் தன்னை உணர்ற ஒரு உபதேசமாகவும் இருக்கிறதால இங்க வந்து இந்த ஐயா நம்ம ஐயாட்ட வந்து இந்த உபதேசம் வாங்கிட்டாங்கன்னா வாங்கினா மட்டும் போதாது. எனக்கு தெரிஞ்சு பலாயிரம் பேர் மௌனம் வாங்கியிருக்காங்க இங்க. ஆனா யாருமே பாடம் பண்ணல, பல பேர் பாடம் பண்றது கிடையாது. ஆனா மற்ற பாடங்களை விட இந்த மௌனத்தை பண்ணினா மட்டும்தான் இந்த இடத்துல நின்றுடுவாங்க. மௌனத்தை பண்ணிட்டாங்கன்னா இதை விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா மௌனத்தோடைய தன்மையை, மௌனத்தோடைய அந்த ருசிய, மௌனத்துடைய தரிசனத்தை அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எதுக்கு வேற இடத்துக்கு போனாங்க தேவையில்லையே. இப்போ நீங்க வந்து ஐயாவை பார்த்தீங்க, அறிமுகப்படுத்தினாங்க, நீங்க வந்தீங்க, உபதேசம் வாங்கிக்கினீங்க, அப்புறமா யூடியூப்ல வந்து போட ஆரம்பிச்சிங்க, ஐயா கிட்ட கேட்டுட்டு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு காலத்துக்கு அப்புறம் ஐயாவுக்கு ரொம்ப நெருக்கமாக போயிட்டு வந்து டெய்லி ஐயா வீட்டுக்கு போக முடியாதுன்ற சூழ்நிலைக்கு வந்து நீங்கள் வந்து ஆத்மாத்மா ஐயா கிட்ட வந்து உங்களை நீங்கள் அர்ப்பணிச்சுக்கினீங்க. கரெக்டுங்களா? ஐயா வந்து காந்த மாதிரி அப்படி இழுத்துட்டாரு. எப்படி உங்களுக்கு அந்த உணர்வு வந்தது? அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இயற்கையிலேயே வந்து எனக்கு அதான் சில விஷயங்கள் இயல்பாவே அமையும். அப்படி அமைஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஐயா வந்து நான் குருவை வந்து தேடிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த குரு எங்க இருந்தாருன்னு கடைசியில பார்த்தா அயனாவரத்துல தான் இருந்தாரு, பக்கத்துலயே. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எனக்கு அது வரைக்கும் இங்க வந்துதான் தெரியும். எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஆசிரமத்துக்கு, அது வரைக்கும் அவரும் சொல்லல, கிருஷ்ணமூர்த்தியும் சொல்லல. ஆசிரமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயா அயனாவரத்துல தான் இருக்காரு பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் ஐயா அயனாவரத்துல இருந்ததால அடிக்கடி சந்திக்கிற ஒரு வாய்ப்பு. அதுக்கப்புறம் இந்த சாய் திரும்ப கூட்டிட்டு வந்து உங்களை எல்லாம் வந்து கேள்வி பதில் செக்ஷன்ல நானும் இருந்தேன், ஆரம்பத்துல இருந்தேன். அந்த கேள்வியெல்லாம் எனக்கு அனுப்புவாங்க. ஃபர்ஸ்ட் நான் படிச்சு பார்த்துட்டு ஐயாவுக்கு அனுப்புறேன். ஐயாவிட்ட கேட்டா கேள்வியில நீயே படிச்சு நீயே வச்சுக்க அப்படிம்பாரு. அது ஒரு அற்புதம் இல்ல? ஐயா எந்த கேள்வியும் முன்னாடி கேட்க மாட்டாரு. அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே
போற்றி போற்றி.